கடலூரில் ரவுடி வங்கி கணக்கிற்கு வந்த 2.5 கோடி ரூபாயால் போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரே மாதத்தில் லட்சமாக ரவுடிக்கு பணம் அனுப்பியது யார்? எதற்காக இவ்வளவு பணம் அனுப்பினார்கள்? கடலூர் மாவட்டம் பேர் பெரியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அசோக்குமார் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ளார். ரவுடி அசோக்குமார் மீது கொலை வழக்கு, அடிதடி வழக்கு என 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இவர் பன்ருட்டி அருகே உள்ள முத்தாண்டிக்குப்பம் கனரா வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளார். இந்த வங்கிக்கு கடந்த ஜூலை மாதம் மட்டும் 2.5 கோடி ரூபாய் பணம் வந்துள்ளது. 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம் என ஒரே மாதத்தில் 2.5 கோடி வந்ததால் வங்கி நிர்வாகத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கனரா வங்கி நிர்வாகம் காவல்துறையிடம் புகார் அளித்த அதே நிலையில் உடனடியாக தன்னுடைய நண்பர்கள் 7 பேர் கணக்கிற்கு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆன்லைன் மூலம் அசோக்குமார் பணத்தை அனுப்பிவிட்டார். 50 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் தற்போது உள்ள நிலையில் வங்கிக் கணக்கினை போலீசார் முடக்கி உள்ளனர். மேலும் அசோக்குமார் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர் பணம் அனுப்பிய 7 பேரிடமும் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரவுடியின் வங்கிக் கணக்கிற்கு 2.5 கோடி ரூபாய் அனுப்பப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பணத்தை குற்றச் செயல்களை செய்வதற்காகவோ அல்லது செய்த குற்றத்திற்காகவோ அனுப்பப்பட்டுள்ளதா என்றும் விசாரித்து வருகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.